என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில் நேர்பட பேசி தொடர்கிறது. டாக்டர் சமரசம், அரசியல்ல தலைவர்கள் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, தமிழ்நாடு டெல்லின்னு இல்லை, பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க, அது ஊடகத்தில் வந்துடும், அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு நெருக்கடி வந்ததுன்னா நான் அப்படி சொல்லலை, அந்த ஊடகம் திரித்து வெளியிட்டு விட்டது, த மீடியா ஹேஸ் மிஸ்கோட்டட் மீ அப்படின்னு எளிதாக சொல்லி தப்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு அரசியல் மோதல் நடக்குதுன்றப்போ ஒரு தேர்தல், ஒரு பரபரப்பாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அரசியல் மோதல்லையும் ஊடகம் ஒரு பலிகடாவாக மாறுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நரேந்திர மோடி ஆகட்டும் அல்லது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா பெற்ற வெற்றிக்கு விமர்சிக்கக்கூடியவர்கள் தோற்றுவிட்ட கட்சிகள் தங்கள் தோல்விக்கான காரணங்களை ஆராயாமல் அல்லது தோல்விக்கு நாங்க தான் காரணம்னு ஒப்புக்கொள்ளாம ஊடகங்கள் காரணம், ஊடகங்கள் ஒரு மாயையை ஏற்படுத்தி விட்டன, ஒரு மாய தோற்றத்தை கட்டி எழுப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஊடகத்தின் மீது ஒரு பழி போடக்கூடிய போக்க பார்க்கிறோம். ஊடகங்கள் மீதான அந்த விமர்சனம்ன்றது சரின்னு பார்க்கிறீங்களா? முதல் ஒன்று, ஒரு உருவம் இல்லாமல் வெறும் சேலையை கட்டி அழகு காண்பித்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. மனிதன் என்று இருந்தால்தான் ஆடை போட்டால் இன்னும் எவ்வளோ அழகு இருக்கு. அழகுக்கு அழகு செய்யும் அணிகளும் ஆடைகள், ஆபரணங்கள். ஒரு மனிதனிடத்திலே தகுதி திறமை இருந்து மேலும் ஊடகத்தினுடைய வேலையும் இருக்கின்ற பொழுது அவர் பரிணாம வளர்ச்சி பெறுகிறார்கள். மோடிக்கு ஏதோ ஒரு பொழுது வெற்றியை பெற்று அவர் முதல் பிரதமராகும் அளவிற்கு வந்துவிட்டு இருக்கிறார் என்று சொன்னால் பேசிக் இருக்கிறது என்று தெரிகிறது. அதிலிருந்து நமக்கு இதுவரையும் தெரியாமல் இருக்கலாம். ஆகவே ஊடகமே காரணம் என்று சொல்வதை ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஊடகமும் ஒரு காரணம் என்றால் நிச்சயம் காரணம்தான். இதுவரையில் நடந்த எந்த தேர்தலாக இருந்தாலும் ஊடகத்தினுடைய வலிமை பிரதமர் மோடி என்பதிலே மிகப்பெரிய அளவிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்கு காரணம் ஊடகங்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவிலே ஆகிவிட்டது. இங்க ஒருத்தர் சண்டை பிடிக்கிறான்னா ஊடகமே இல்லைன்னா எவனுக்கும் தெரியவே தெரியாது. ஒருத்தர் 2 பேரும் தான் அங்க போய் சொன்னா ஏதோ கொஞ்சம் தெரியும். இல்ல, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இந்த 2014 தேர்தல்ல நரேந்திர மோடி முன்னிறுத்தப்படுறார். இதற்கு முந்தைய தேர்தலில் 2009 அத்வானி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு அந்த கட்சி தேர்தலை சந்திச்சது. 2004 வாஜ்பாய் முன்னிறுத்தப்பட்டார், பிரதமராக இருந்தவர். அவர் இந்தியா ஒளிர்கிறதுன்னு சந்திச்சாங்க. அப்பவும் ஊடகங்கள் அன்றைக்கு சோனியா காந்தி களத்தில் இல்லை, வாஜ்பாய் மட்டுமே ஒரு பிரம்மாண்டமான ஆளுமையாக காட்டப்பட்ட காலத்திலேயே ஊடகங்கள் தூக்கி நிறுத்தியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. அங்க அவங்ககிட்ட ஒரு இருந்தால்தான், இல்லாவிட்ட ஒன்றும் நடக்காது. ஒன்று அதெல்லாம் இருங்க, நான் சொல்லிடுறேன் தம்பி. ஒன்று தம்பி சில வார்த்தைகளை சொன்னார், அதுக்கு பதில் சொல்லணும்னா அது சரியே இல்லை. அவர் சொன்னார், ஊடகமெல்லாம் இப்படி நினைச்சு கலைஞர் குடும்பத்தை பற்றி மேற விவகாரம், இன்றைய சிஎம் கிட்ட போய் பேச முடியுமா, அவங்களுடைய இது என்ன, அப்புறம் பெங்களூர் வழக்கு இது சொல்லியிருக்கார். என்றைக்காவது இன்றைய முதல்வர் தினந்தோறும் போன் போட்டு நீங்க வாங்க செய்தி சொல்றேன் அது இதுன்னு கேட்டதை சொல்ல முடியுமா யாராவது? ஆனால் கருணாநிதி அவர்களுக்கு அதுவே வேலை. காலை என்றாலும் மாலை என்றாலும் இரவு என்றாலும் எந்த நேரம் என்றாலும் அடிக்கடி போட்டு கூப்பிட்டு பேசி அவர் சொல்லிட்டே இருப்பார். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் என்ன குற்றங்கள் யார் மீது சுமத்தணும்னு நினைக்கிறாரோ, எந்த பொய்யை மெய்யாக்குவதற்காக ஊடகத்தை ஊடகத்திட்ட பேசுறதே கூட தப்புன்னு சொல்லுவீங்களா? தப்பு இல்லைங்க, அதுவே தொழிலா. அவரை ஊடகம் தான், அவரு அதே தொழில். அவர் எழுதாத நாள் உண்டுங்களா? இன்னைக்கு வரலாம், அதுவே தொழிலா. இவருங்க அந்த மாதிரி குற்றம் இல்லைங்க. நீங்க எது எழுது, உங்களுக்கு ஒன்றை காட்டுகிறேன், தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனையும் இது பார்த்தீங்கன்னா, இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் அங்கிருந்து ஒத்தக்கண்ணு சிவராஜன் அந்த தாட்சாயணியோட சேர்ந்து அவங்க இந்த ராஜீவ் காந்திக்கு அவர் தான் காரணம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தியவர். சட்டமன்றத்திலே கூப்பிட்டு ஊடகனார்களை பத்திரிகையாரை கூப்பிட்டு இந்த போட்டோவை கொடுத்து இதுல போடுங்கன்னு சொன்னவர். உண்மையா பொய்யா?
இவர் யார்? இல்ல இப்ப ஐயா இல்ல, இல்ல, ஒரு இருங்க, இது குற்றச்சாட்டு முடிச்சிடுறேன். சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல, அந்த குற்றச்சாட்டுக்கு இருங்க, அப்பாற்பட்டு இருங்க. ஐயா, நாங்க நான் அவர் முடிச்சு சொன்ன பேசுறேன். ஸ்டேட்மெண்ட்டை நான் வழிமொழிகிறேன். நீங்க சொல்லுங்க, ஆமா, நான் சொல்றேன். தலைவர் கலைஞர் பத்திரிகையாளர்களை தினமும் காலையில தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார் தான். முதலமைச்சராக இருக்கிற போது தினமலர்ல சாக்கடை அடைச்சிருக்குன்னா அந்த மேயரை கூப்பிட்டு ஏன் இதை சரி செய்ய கூப்பிட்டு பத்திரிகையாளர்களை சந்திப்பதை பெருமையாக கொள்கிறோம். ஒரே ஒரு கேள்வி சமரசமையாவுக்கு வைக்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் வாரம் 3 முறை பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதை செய்ய முடிஞ்சா? பத்திரிகையாளர்களை சந்திக்கிற தைரியம் கிடையாது அம்மையார் ஜெயலலிதா. இவருடைய நோக்கம் உண்மை வெளியே வராம இங்கே தடுத்துட்டோம். சவுண்ட் போட்டாக்க இன்னும் தானா அழிஞ்சு போகுது. அம்மையார் ஜெயலலிதா சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன். ஆட்சியில் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்கிற போது வாரத்தில் 3 நாட்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆகையினால் ஊடகங்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல தவறியதில்லை இன்றைய முதல்வர். அது முதல் மனசில் வச்சுக்கணும். ஊடகங்களுக்கு தேவையில்லாத பல்வேறு விஷயங்களை கிளப்பி விட்டுட்டு சண்டை பிடிக்கிறதுக்கு, மோதிக்கிறதுக்கு, நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறதுக்கு காரணமானவர் கருணாநிதினு சொல்றேன். இங்கிருந்து போறார் உள்ள அழகிரி, அப்பாவோட பேசிட்டு வெளியே போறார். சிந்து போச்சல்ல, வெளியே வந்து கருணாநிதி என்ன சொன்னார்? அவன் என் மகன் 3-4 மாசத்துல ஸ்டாலின் செத்துடுவான்னு சொல்றார். சொன்னது யார்? ஊடகங்கள் வராமல் இருக்குமா? அனுமதிச்சீங்கன்னா நான் சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடந்த விஷயங்களை நான் இங்க பேச வேண்டியிருக்கும். அது விவாதத்தினுடைய அளவு கிடையாது. அதை பேசுவதற்கு என்னுடைய தலைமையும் அப்படி எனக்கு கற்றுக் கொடுக்கல. இல்ல இல்ல சமரசம் ஐயா, அனுமதிக்கு சமரசம் ஒரு நிமிஷம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டுல வழியை தவிர